நீங்கள் நம்ம டிடக்ஷன் அண்டர் செக்ஷன் 80C/80ல சம் நம்பர் 5 பார்ப்போம். Mr. X gross total income is rupees 6 lakh for the previous year 18-19. He paid for the following items அப்படின்னு கொடுத்து ஒரு 6 அமௌண்ட் கொடுத்துருக்காங்க. He donated something. He contributed towards medical insurance premium paid by check 60,000. LIC pension fund, interest on loan taken. இந்த மாதிரி சில விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. இவங்களோட என்ன கொஸ்டின் என்ன கேட்குறாங்க அப்படின்னா கம்ப்யூட் த டாக்ஸபிள் இன்கம் ஃபார் த அசஸ்மெண்ட் இயர் 18-19. எல்ஐசி ப்ரீமியத்தை பொறுத்த வரைக்கும் நாம் எப்படி கம்ப்யூட் பண்ணணும் அப்படின்னா இன் ஜென்ரல் இந்த ஃபார்மெட் ஞாபகம் வச்சுக்கணும். எல்ஐசி ப்ரீமியம் அப்படின்னாலே ப்ரீமியம் பெய்டு அப்படிங்கிறது பார்த்தோம். குவாலிஃபையிங் அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு குவாலிஃபையிங் அமௌண்ட் அப்படிங்கிறது என்னென்னா எல்ஐசி ப்ரீமியத்துக்கு ப்ரீமியம் இஷ்யூடு டேட் பாலிசி இஷ்யூடு டேட் என்ன அப்படின்னு பார்க்கணும். பாலிசி இஷ்யூடு டேட்டை பொறுத்து தான் குவாலிஃபைடு அமௌண்ட்டு கம்ப்யூட் ஆகும். பாலிசி இஷ்யூடு டேட்டு ஃப்ரம் 1/4 பிஃபோர் 1/4 எப்படி பிரிக்கலாம்னா பிஃபோர் 1/4/2012, 1/4/2012 to 31/3/2013, from 1/4/13. இதில் வந்து அசசி வந்து நார்மல் பர்சன், டிபெண்டட் பர்சன், டிசேபிள்டு பர்சன். டிசேபிள்டு பர்சனாக இருந்தாக்க 20%, 10%, 50% ஆஃப் சம் அஷ்யூர்ட். எஸ்ஏனா சம் அஷ்யூர்ட்னு அர்த்தம். நார்மல் பர்சனாக இருந்தால் இதே கேஸுக்கு 20%, 10%, 10% ஆஃப் சம் அஷ்யூர்ட் அல்லது ஆக்சுவல் ப்ரீமியம் பெய்டு, ஆக்சுவல் எல்ஐசி ப்ரீமியம் பெய்டு லீஸ்ட் அமௌண்ட்டு தான். லீஸ்ட் அமௌண்ட்டுங்கிறது தான் என்ன குவாலிஃபைடு அமௌண்ட். எல்ஐசியோட குவாலிஃபைடு அமௌண்ட் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னாக்க அசசி வந்து டிசேபிள்டு பர்சனா நார்மல் பர்சனாக பார்க்கணும். டிசேபிள் பர்சனா நார்மல் பர்சனா? ஃபர்ஸ்ட்டு டிசேபிளா நார்மலா? டிசேபிள். ஓகே, டிசேபிள்டு பர்சன் அப்படின்னா பாலிசி அவன் எப்போ எடுத்திருக்கான், எவ்வளோ வருஷமா அவன் ப்ரீமியம் கட்டிட்டு இருக்கா அப்படின்னு பார்க்கணும். சார் பாலிசி எடுத்தது 1/4/11 அப்படின்னா 20% ஆகும். பாலிசி எடுத்தது 1/4/2012 31/3 இந்த டேட்டுக்குள்ள. ஃபார் எக்ஸாம்பிள் பாலிசி வந்து 1/6/2012 அப்படின்னா 10%. சப்போஸ் பாலிசியே இப்போ தான் எடுத்திருக்காங்க, போன வருஷம் எடுத்திருக்காங்கன்னா 50% ஆஃப் த சம் அஷ்யூர்ட். சம் அஷ்யூர்ட்ங்கிறது பாலிசியோடைய வேல்யூ. ஃபார் எக்ஸாம்பிள் பாலிசி வேல்யூ 2 lakh. பாலிசி வேல்யூ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சம் அஷ்யூர்ட். ப்ரீமியம் பெய்டு எவ்ரி இயர் 5,000. பாலிசி டேக்கன் 1/5/11. இப்போ நார்மல் பர்சனாக இருந்தால் எவ்வளவு, டிசேபிள் பர்சனாக எவ்வளவு? டிசேபிள் பர்சன், நார்மல் பர்சன். கான்செப்டை புரிஞ்சுட்டு சமக்குள்ள போகணும். இப்போ நார்மல் பர்சனாக இருந்தால் எவ்வளவு, டிசேபிளாக இருந்தால் எவ்வளவு? டிசேபிளாக இருந்தால் பாலிசி எப்போ எடுத்துறாங்க, 1/5/2011 எடுத்துறாங்க. அதாவது 1/4/2012 முன்னாடி. டிசேபிள்னா 20% ஆஃப் த சம் அஷ்யூர்டு அல்லது ஆக்சுவல் ப்ரீமியம் பெய்டு. 20% ஆஃப் சம் அஷ்யூர்டு எவ்வளவு? 2 lakhக்கு 20% 40,000. அல்லது இது வந்து பார்த்தீங்கன்னா 5,000 per annumனு வச்சுக்கோ. 5,000 per annum. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 5,000. இது ரெண்டுல எது லீஸ்ட் அமௌண்ட்டு? இந்த அமௌண்ட். இதுவே நார்மல் பர்சனாக இருந்தால் அவனுக்கு இதே தான் வரும். நார்மல் பர்சனாக இருந்தால்
குவாலிஃபைடு அமௌண்ட்டு 5000. சப்போஸ் இதே பாலிசி 1/5/2012 இருந்ததுன்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்னா 10% ஆஃப் த பாலிசி அமௌண்ட். 10% ஆஃப் த பாலிசி அமௌண்ட் எவ்வளவு? 20,000. பிரீமியம் பெய்டு 5,000. ரெண்டுல எது கம்மியோ அது. ஃப்ரம் 1/4/13 இருந்தாக்க 15% ஆஃப் த சம் அஷ்யூர்ட் எவ்வளவு? 30,000. நார்மலா இருந்தா 5,000. இதே இவருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நார்மல் பர்சனுக்காக இருந்தா டிசபிலிட்டி பர்சனாக இருந்தால் 30,000 அல்லது 5,000. நார்மல் பர்சனாக இருந்தாக்க 10% ஆஃப் த பாலிசி 20,000 அல்லது 5,000. இது ரெண்டுல எது கம்மியா இருக்கோ அந்த அமௌண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் அப்போ மணி பேக் பாலிசி 5 வருஷத்துக்கு போட்டுருக்காங்க. அப்போ 25,000 இப்படி வச்சுக்கோங்க. மணி பேக் பாலிசி 25,000. பாலிசி டேக்கன் ஆன் 1/17 இப்படி வச்சுக்கோங்க. இப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்ப்போம். நார்மல் பர்சனுக்கு எவ்வளோ வரும், இவனுக்கு எவ்வளோ வரும் அப்படின்னு பார்ப்போம். நார்மல் பர்சனுக்கு எவ்வளவு, அப்நார்மல் பர்சனுக்கு எவ்வளவு. பாலிசி வேல்யூ எவ்வளவு? 2 lakh. பிரீமியம் எவ்வளவு? வருஷத்துக்கு 25,000. பாலிசி டேக்கன் 1/7, அதாவது 1/4 ஆகும். நார்மல் டிசேபிள்டு பர்சனுக்கு 15% ஆஃப் த சம் அஷ்யூர்டு அல்லது பிரீமியம் பே. 15% ஆஃப் த சம் அஷ்யூர்டு 30,000 அல்லது பிரீமியம் பெய்டு 25,000. இது ரெண்டுல எது கம்மியா இருக்கு? 25,000. ஸோ குவாலிஃபைடு அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு 25,000 அப்படிங்கிறது. குவாலிஃபைடு அமௌண்ட் 25,000 டிசேபிள்டு. இதே நார்மல் பர்சனா இருக்காங்கன்னா 10% தான் அலோடு. எவ்வளவு? நார்மல் பர்சனுக்கு 10% ஆஃப் த சம் அஷ்யூர்டு 20,000 அல்லது பிரீமியம் பெய்டு 25,000. இது ரெண்டுல எது கம்மியா இருக்கு? 20,000. ஸோ 20,000 ஒன்லி. ஸோ எல்ஐசி பிரீமியத்தை பொறுத்த வரைக்கும் இப்படிதான் நம்ம எல்ஐசி பிரீமியத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த மாதிரி சம் பெய்டு. இப்போ சார் பாலிசி இஷ்யூடு டேட்டே கொடுக்கல சார், அப்போ என்ன சார் பண்ணலாம்? பாலிசி இஷ்யூடு டேட்டே கொடுக்கலன்னா அஷ்யூம்டு அந்த பாலிசி வந்து 1/4/2030 இருக்கு, அப்புறம் எடுத்துதான் வச்சுக்க வேண்டியதான். 10% ஆஃப் த சம் அஷ்யூர்டு அதுதான் மாதிரி பார்த்துக்கலாம். ஓகேவா? ஒன்றுமே கொடுக்கல அப்படின்னா ப்ரீமியம் பெய்டு அமௌண்ட்டே எடுத்துக்கலாம். அப்படி என்ன போடலாம். ஏன்னா உனக்கு பாலிசியோட அமௌண்ட் கொடுத்தா தான் இந்த 10% வேல்யூ அப்ளை பண்ண முடியும். பாலிசியோடைய வேல்யூ கொடுக்கல அப்படின்னாக்க பாலிசியோடைய வேல்யூ கொடுக்கலன்னா உங்களால் அப்ளை பண்ண முடியாது. ஓகே. கம்ப்யூட்டேஷனா taxable income. Taxable income of Mr. X for the assessment year 1980. என்ன கொடுத்துறாங்க? அவருடைய கிராஸ் டோட்டல் இன்கம் கொடுத்துறாங்க. எடுத்த உடனே கிராஸ் டோட்டல் இன்கம் கொடுத்துறாங்க. எவ்வளவு இருக்கு? 6 lakh. லெஸ் டிடக்ஷன் அண்டர் செக்ஷன் 80C to 80U. ஒவ்வொரு டிடக்ஷனா அப்படியே போறதே வருது. He contributed towards medical insurance premium 16,000. Working note இங்க போட்டுலாம். மெடிக்கல் இன்சூரன்ஸ் பிரீமியம் எதுல வரும் அப்படின்னா 80D ல வரும். செக்ஷன் 80D ல மெடிக்ளைம் பாலிசி. மெடிக்ளைம் பாலிசி என்ன ரூல்ஸ் அப்படின்னா மேக்ஸிமம் அமௌண்ட் 25,000 அல்லது ஆக்சுவல் 16,000 whichever is less actual. அதுதான் 14,000 எடுத்துக்கலாம் மெடிக்ளைம் பாலிசி. He contributed to pension fund LIC of India எவ்வளவு? 12,000. செக்ஷன் 80CC படி எவ்வளவு கொடுத்திருப்பாங்க? செக்ஷன் 80CC னா நெட் அக்ரிகேஷன் வேல்யூ, அதாவது செக்ஷன் 80C, செக்ஷன் 80CCC and 80CD. இது மூணோட டோட்டல் வேல்யூ 1,50,000 மேல போகுது. அதுதான் செக்ஷன் 80CC. 80D தனி.
he contributed towards pension fund வந்து பாத்தீங்க அப்படின்னா அது வந்து செக்ஷன் 80 CCC pension fund எவ்வளவு கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காங்க 12000 கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காங்க பென்ஷன் ஃபண்ட் 12000 80 CCC. He repaid interest on loan taken for pursuing his higher education in management. Section 80E. Education loan. அதுக்கு இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட் பண்ணுது 15000. எஜுகேஷன் லோன் ஓட இன்ட்ரெஸ்ட் 15000. He donated National Defense Fund. National Defense Fund. Section 80G. Donation. Donation எவ்வளவு? 100% donation is allowed. 100% donation. He has deposited 60,000 in PPF. Section 80C deposits. Deposit in PPF. PPF எவ்வளவு? 60,000. PPF டெபாசிட் பண்ண அமௌண்ட் 60000. காலேஜ் ஃபீஸ் எவ்வளவு? 70,000. காலேஜ் ஃபீஸ் 70,000. ஓகேவா? 7 6 13 6 19 10 29 7 6 13. இது வந்து 80C. 80Cல 1,30,000. 1,30,000 பிளஸ் இது ரெண்டும் சேர்ந்தது தான் என்ன 80 CCC. இது வந்து என்னது 80 CC. 80 CC படி பென்ஷன் ஃபண்ட் இது ரெண்டும் சேர்ந்து 1,50,000 மேல போகுது. ரைட்டா? இப்போ ஓவராலா நமக்கு டோட்டல் டிடக்ஷன் எவ்வளவுங்கிறது பாருங்க. டோட்டல் டிடக்ஷன் 14,000 plus 12,000 plus 15,000 plus 10,000 1,30,000. டோட்டல் டிடக்ஷன் எவ்வளவு வருது? 1,83,000. டோட்டல் டிடக்ஷன் எவ்வளவு? 1,83,000. அப்ப டிடக்ஷன் அண்டர் செக்ஷன் 80C ல இருந்து 80 வரைக்கும் மொத்தம் எவ்வளவு டிடக்ஷன் இருக்கு? 1,83,000. இங்க ரெஃபர் ஒர்க்கிங் நோட். அப்ப இதுல இருந்து இத கழிச்சா நமக்கு என்ன கிடைக்கும்? டாக்ஸபிள் இன்கம் எவ்வளவு? டாக்ஸபிள் இன்கம் எவ்வளவு கேட்டீங்கன்னா 4,70,000. இதுதான் 4,70,000. இந்த 4,70,000க்கு டாக்ஸ் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா டாக்ஸ் லைபிலிட்டி. இது சம்ல கேக்கல இருந்தாலும் சொல்றேன். இதுக்கு எவ்வளவு அப்படின்னா up to 2.5 lakhs nil. up to 2.5 lakhs nil. 2.5 lakhல இருந்து 5 lakhs வரைக்கும் 5% எவ்வளவு? 4,17,000 minus 2,50,000. 1,67,000 into 5% tax. எவ்வளவுனா 8,350. So income tax எவ்வளவு பாத்தீங்க அப்படின்னா 8,350. add health cess 4% on 8,350. இந்த அமௌண்ட்ல into 4% எவ்வளவு பாத்தீங்கன்னா 334. ஸோ டோட்டல் டேக்ஸ் எவ்வளவு பார்த்தீங்கன்னா கட்ட வேண்டிய டேக்ஸ் ப்ளஸ் 8,600. இதான் நீங்கள் கட்ட வேண்டிய டேக்ஸ். சம்பளம் இது கேட்கல, ஜஸ்ட்டு நம்ம ஒரு இது பர்பஸாக சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி நம்ம கால்குலேட் பண்ணணும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செக்ஷன் 80CEC செக்ஷன் ஞாபகம் வச்சுக்கணும். இந்த 80CCC அண்ட் 80C அண்ட் 80CC இதோட அக்ரிகேட் அமௌண்ட்டு 1,50,000 மேலே போகக்கூடாது, அது ஞாபகம் வச்சுக்கணும். அதாவது இந்த அமௌண்ட்டு இது ரெண்டையும் கூட்டினா 1,50,000 மேலே போயிடுச்சு அப்படின்னா 1,50,000 தான் எழுதுது. அப்போ அந்த 1,50,000 ப்ளஸ் மெடிக்ளைம் பாலிசி
ப்ளஸ் எஜுகேஷன் லோன் அப்படி எடுத்துக்கலாம். டொனேஷன் இது மாதிரி. ஓகேவா? தேங்க்யூ வெரி மச். நெக்ஸ்ட் டைம்.